காபந்து பண்ணுறதுக்காக அனுமந்துவை பொறுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறார் கமல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. சரத்பாபுவுக்கு என்னன்னாக்க நம்ம பேரை சொல்லலை, அது வரைக்கும் தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு அவர் இருப்பார். அனுமந்துவை பொறுத்த வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செஞ்ச கமல் நம்ம காதலிச்ச ஒரு பொண்ணை பார்த்துக்க சொல்கிறாரு, பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சோபாவுக்கு அந்த தெருவில் ஏற்படுகிற பிரச்சனைகள், அங்கே இருக்கிற ஒரு கெட்டவனால் ஏற்படக்கூடிய ஒரு கெடுதல் வர சூழ்நிலைகள், ஒரு பயந்த நிலை, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு. இங்கே கமல் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு திரும்ப சில மாதங்கள் கழித்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதற்கப்புறம் வாரம் அவங்கள பார்த்துக்கிறது. இதுக்கப்புறம் குழந்தையும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, குழந்தை பிறந்த பிற்பாடும் சரி, சரத்பாபு போய் அனுமந்து மிரட்டுறது. ஒழுங்கா நீ திலகாவை பார்க்க வா, திலகாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கத்தியை காமிச்சு மிரட்டுறது. இப்படியான ஒரு இதில் இறுதி கட்டத்தில் கமல் பேச, கமலைத்தான் சுமித்ரா காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் அங்கே தெரிய, நீ அதை உண்மையாக ஒத்துக்க, நான் தான் திலகாவை கெடுத்தேங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சரத்பாபு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாக, அப்போ அடுத்த நாள் மேலதாளத்தோட ஷோபாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்க. கமல்லேருந்து சுமித்ராலேருந்து சரத்பாபுலேருந்து எல்லாருமே வருவாங்க. அப்போ ஷோபா எடுக்கிற முடிவு என்ன அப்படிங்கிறது தான் நிழல் நிஜமாகிறது அப்படிங்கிற ஒரு இடம். இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சிகள்லையுமே நெகிழ வச்சிருவார். ஒரு சிகரெட் லைட்டரை கமல் வச்சுட்டு போக, அந்த சிகரெட் லைட்டரை பொத்தி பாதுகாப்பாக வச்சிருக்கிற சுமித்ராவுடைய அந்த கதாபாத்திரம், வெண்டைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு மூக்கு கண்ணாடி மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு குசும்புத்தனத்தோடையும் குறும்புத்தனத்தோடையும் சமையல் செய்கிற ஷோபாவுடைய கதாபாத்திரம், ஷோபாவை எப்படியாவது சரி கட்டி நம்ம ஆசையை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த முதிர்ந்த இளைஞராக இருக்கிற சரத்பாபுவுடைய அந்த குணம், தன்னை அவள் எப்படியாவது காதலிச்சிட மாட்டாளா அப்படின்னு நெஞ்சில திலகா அப்படின்னு பச்சை குத்திட்டு இருக்கிற அந்த அனுமந்துவனுடைய கதாபாத்திரம், இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான முறையில் நமக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்திடும். யார்ப்பா திலகாவை இப்படி செஞ்சது? யார்ப்பா? சஞ்சீவியா? நீதானா? யார்ப்பா? செவிடனா? அட என் பேரை சொல்லுங்கப்பா அப்படின்னு மௌலி சொல்லுவார். ஏப்பா இதுக்கு நான் இந்த ஆட்டத்தில் என்னை சேர்க்கவே மாட்டேங்கிறீங்களப்பா. சார் நீங்கள் வயசானவர் சார், நீங்கள் என்னப்பா வயசு, இதுக்கெல்லாம் என்ன வயசா என்ன, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு மௌலி பேசுகிற அந்த கலைபரங்கள், காமெடிகள், அவருடைய வக்கிர எண்ணங்கள். ஆனால் அந்த வக்கிர எண்ணங்களால் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை, அவராக ஆசைப்பட்டுக்கிறாரு, ஒரு சபலிஸ்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். இந்த கேலண்டரை நான் எடுத்துகிட்டு போயிட்டுமா பாரு, என்னை கூட்டின்னு போடான்னே இருக்கு பாரு அப்படின்னு அந்த கேலண்டரை பார்த்துட்டு அவர் சொல்கிற அந்த காமெடி, வாத்சாயனான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறது. என்ன சார் இதை எப்போ பார்த்தாலும் வாத்சாயனானே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கமல் மௌலிகிட்ட கேட்குறது. எப்பா முருகா, கிருஷ்ணா, ராமா அப்படின்ட்டுலாம் சொல்கிறது இல்லையா, அது மாதிரி நான் வாத்சாயனா அப்படின்னு சொல்கிறேன்ப்பா. வாத்சாயனா தான்ப்பா காமசூத்திரத்தை எழுதினவர் அப்படின்னு மௌலி சொல்கிற அந்த விவரங்கள். ஏய் இவனை உன் பேர் என்ன அப்படின்னு அனுமந்துக்கிட்ட கமல் கேட்பாரு. என் பேர் செவிடனுங்க அப்படின்னு அனுமந்து சொல்லுவார். அது எல்லாரும் உன்னை கூப்பிடுறதுடா, உங்கள் அம்மா உனக்கு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அது என்ன? எங்கள் அம்மாவும் என்னை செவிட்டு போனோம் அப்படின்னு தான் கூப்பிடுங்க. நீ பிறந்தப்ப உனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, போய் உங்கள் அம்மாட்ட போய் எனக்கு என்ன பேர் வச்ச அப்படின்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுமந்து அனுப்ப, அனுமந்து சுந்தரி பாய்கிட்ட போய் கேட்டுட்டு திரும்ப கமல்கிட்ட எங்கள் அம்மாட்ட என் பேர் என்னன்னு கேட்டேன், சொன்னாங்க. என்ன பேர்? காசி. நல்லா இருக்க அப்படின்னு கமல் சொல்லிட்டு, இனிமேல் நான் உன்னை காசின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு கமல் சொல்லுவார். அனுமந்து உடனே இறங்கி நடந்து போவார். டேய் காசி அப்படின்னு கூப்பிடுவார். திரும்பி பார்ப்பாப்புல, சும்மா பேர் நல்லா இருக்கேன்னு கூப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு கமல் சொல்லுவார். நமக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த அந்த கதாபாத்திரத்தை எவ்வளோ அந்த குணத்தை, அந்த மனிதரை, அனுமந்துங்கிற அந்த மனிதரை, அந்த கேரக்டரை, காசியை செவிடன்னு எல்லாரும் சொல்கிறத அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மரியாதை செலுத்துகிறார் கமல் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் நம்மளை என்னமோ பண்ணிடும். கிளைமாக்ஸில் வா வீட்டுக்கு போகலான்னு. யார் வீட்டுக்கு? நாங்கள் நம்ம வீட்டுக்கு தான். இதாங்க என் வீடு. இவன் புருஷன் வீட்டுக்கு போவானா, வர வேணாமா? அதான் அவர் தான் என் புருஷன் அப்படின்னு அனுமந்துவை காமிப்பாங்க. அதுக்கு முன்னாடிக்கு அனுமந்துக்கும் ஒரு சபலத்தை ஏற்படுத்துவார் மௌலி.
நீ கூடவே இருக்கியாடா, நீ அடுத்த குழந்தை வேணும்னு அப்படி இப்படின்னு கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவருக்கும் ஒரு ஆசை வந்துடும். சரத்பாபு தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, நம்மளாவது ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை கொடுக்கலாமே, சேர்ந்து வாழலாமே அப்படின்னு அவர் சபலப்பட அது வந்து சோபாவுக்குள்ளார ஒரு பெரிய மன உளைச்சலையும் இதையும் ஏற்படுத்த அடுத்த நாள் அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நாள் இரவு வந்து தன்னுடைய நெஞ்சில் கத்தியால் சூடு பண்ணி அதை கீறுவார். திலகான்னு இருக்கிற அந்த பச்சை குச்சி இருக்கிறத கீறுவார். அனுமந்து பார்த்துட்டு வந்து தடுத்துட்டு பதறி போயிடுவார். அடுத்த நாள் தான் சோபா அப்படி ஒரு முடிவு எடுக்கும். இவர் தாங்க, இவர் பணத்தில் மட்டும்தாங்க ஏழை, மற்ற குணத்தில், அன்பில், எல்லாத்துலேயும், பண்பில் எல்லாத்துலேயுமே இவர் தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு. அப்போ தான் கமல் சொல்லுவார், டேய் இவருக்கு ஒத்த வரியில் எப்படி புரிய வைக்கிறது, காதலே விழாத காசி, நிழல் நிஜமாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமல் போவார். கமல் போன பிற்பாடு தன்னுடைய அண்ணனே வந்து இவ்வளவு கெட்டத்தனம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட வாழ பிடிக்காம பைய எடுத்துக்கிட்டு பொட்டி எடுத்துக்கிட்டு சுமித்ரா கிளம்பி போவாங்க. அதற்கு பிறகு கமலும் சுமித்ராவும் இணையிறதும், இங்கே அனுமந்துவும் சோபாவும் இணையிறதுமா அந்த நிழல் நிஜமாகிறது அப்படிங்கிற படத்தை ரொம்ப பிரமாதம் பண்ணி படைப்பாக கொடுத்துருப்பாரு பாலச்சந்தர் சார். இந்த படத்தில் வந்து MS விஸ்வநாதன், கண்ணதாசன், SPB, வாணி ஜெயராம், 2 பாட்டு, இலக்கணம் மாறுதோன்னு ஒரு பாட்டு, கம்பன் ஏமாந்தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு, 2 பாட்டு தான். படம் நெடுக எந்த தொய்வுமே இல்லாமல் ஸ்கிரிப்ட்லேயும் டயலாக் டெலிவரியிலையுமா டச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார் பாலச்சந்தர் சார். கமல் சாருடைய ரொம்ப ஸ்டைலான நடிப்பு. கமல் வந்து இந்த படத்தில் சிகரெட் புகைச்சிக்கிட்டே இருக்கிறப்பார். அடிக்கடி சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கதாபாத்திரமாக, ஒரு கம்யூனிச சிந்தனை கொண்ட கதாபாத்திரமாக பண்ணப்பட்டிருக்கும். அதனாலேயே அடிக்கடி சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறதுனாலே அவர் அடிக்கடி இருமிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மேனரிசமும் இதில் பாலச்சந்தருடைய அடையாளமாக ஸ்டைலாக நான் பார்த்தேன். சரத்பாபு, கமல், சுமித்ராவை போட்டிருக்கிற அந்த மூக்கு கண்ணாடி, மன்மத நாயுடுங்கிற அந்த மௌலிசாருடைய கதாபாத்திரம், சுந்தரிபாய் வாயில் வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டோமா அப்படின்னு பேசுகிற அந்த பேச்சு, ஷோபா அவனுடைய வெள்ளந்தித்தனமான அந்த குரல், வாய்ஸு, முகம், கண்ணு, அனுமந்தவனுடைய பார்வை, அந்த அவருடைய அப்பாவித்தனம், இதை எல்லாத்தையுமே கதாபாத்திரங்களை சொல்கிறதுக்காக வந்த இலக்கணம் மாறுதோங்கிற அந்த பாட்டு எல்லாமே படத்துக்கு பெரிய பலம் சேர்த்துது. 1978, 79 அந்த படம் 78 வந்தது. கிட்டத்தட்ட 46 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் படம் எனக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற படமாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 10 வயசு. அப்போலேருந்து நான் பல முறை அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். அப்புறம்தான் தெரிஞ்சுது இது மலையாளத்தில் வந்த KS சேதுமாதவன் சார் டைரக்ஷனில் பிரேம் நசீர்லாம் நடித்து வந்த, ஊர்வசி சாரதாலாம் நடித்து வந்த அடிமகள் அப்படிங்கிற ஒரு படம்னு ஒரு நாவலிருந்து எடுக்கப்பட்ட படம்னு நினைக்கிறேன். நிழல் நிஜமாகிறது படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படிங்கிறதையும் முடிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.